ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக முறையாக பயன்படுத்திக்கோ. நேற்று வரை நடந்த தவறுகளை எல்லாம் நீ ஒத்துக்கிட்டீனா இன்று முதல் அதை திருத்திக் கொண்டு அறிவாளியாக மாறிவிடலாம். இல்ல, நான் செஞ்சது தவறே இல்ல, நான் செஞ்சதுதான் சரி, நீ இன்னும் வாதாடி கொண்டே இருந்தால் இன்னும் உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பதற்காக காத்து கொண்டேதான் இருக்கணும் என் செல்லமே. நான் எதுவும் செய்யல, எல்லாமே இறைவன் எனக்கு விட்ட வழி. எல்லாமே அந்த வராகி அம்மாவின் அற்புதம் என உன் வாழ்க்கை மொத்தத்திற்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் என்ன நோக்கி விட்டுட்டீனா நான் உன் வாழ்க்கையில மகத்துவமான வேலைகளை செய்து உன் வாழ்க்கையை மிக அற்புதமானதாக மாற்றி அமைப்பேன். வாழ்க்கையில நீ கடந்து சென்ற பாதைகள் எல்லாமே கத்துக்கிட்ட பாடங்கள் தாங்கிறத மறக்காத. இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கையில எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சிருக்குதானே. இன்னொரு குழந்தைய பார்த்து இதை செய் அதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்வில் நீ பல அனுபவங்களை பெற்றுவிட்டாய் தானே. இன்னும் ஏன் இது புரியாம இன்னும் நான் கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேங்கிறது மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க என் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பல பாடங்களை நான் தினமும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் இது நாள் வரை நீ பாடங்களை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் இருந்தாய். இப்போது எல்லா பாடங்களையும் கத்துக்கிட்டு வெற்றியாளனாக உருமாறப் போகிறாய் என் செல்லமே. எதிர்காலத்துல நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்காலத்தை நீ தொலைச்சிட வேணாம். இந்த நிகழ்காலம் என்பது மிகவும் அற்புதமான விஷயம். இப்போது நீ செய்யக்கூடிய செயல்கள் தானே உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்குது. நீ வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கான தேடல்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். தேவையில்லாம உன்னுடைய நிலைமையை விமர்சிப்பவர்களை நீ கண்டும் காணாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. ஏன்னா வாழ்க்கை உனக்கு இன்னும் முடியலை இல்லையா. இது நாள் வரைக்கும் நீ பெரிய அளவுல ஜெயிக்காம இருந்திருக்கலாம். இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உனக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா இப்படியேவா உன் நிலைமை இருந்துற போது? உன் வாழ்க்கையை நீ இப்படியேவா வாழ்ந்துட போற? சிரித்துக்கொண்டே எல்லாத்தையும் சமாளிக்கும் வித்தையை கற்றுக்கொள். நீ வாழ்ந்த வாழ்க்கையில கடந்த காலங்கிறது உன் கைகள்ல இல்ல, ஆனா எதிர்காலங்கிறது உன் கைவசத்துல தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த நிஜமான நிகழ்காலத்தை நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை பார்த்துதான் நான் உனக்கான வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் மிக சிறப்பானதாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில கிடைச்ச பேரையும் புகழையும் மறந்தாலும் கூட நீ பட்ட அவமானங்களை மறக்காத. அப்போதுதானே யாருக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், யாருக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம உரிமை எடுத்து பழகணுங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கிட்டீன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவமானம் உன்னை தேடி வராமல் இருக்கும். நீ எல்லாரையும் உண்மையானவங்க நினைக்கிற, எல்லார்கிட்டையும் உனக்கு உரிமை இருக்கு நினைச்சுதான் ரொம்ப யதார்த்தமா பேசுற, வெகுளித்தனமா நடந்துக்கிற. ஆனா எல்லா மனிதர்களும் உன்னை அப்படி நினைக்கல. எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒரு தூரத்துலதான் வச்சிருக்காங்க. இனிமேலாவது அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துகிட்டீனா நீ யாருடைய வார்த்தைகளாலும் காயப்பட மாட்டாய் என் செல்லமே. நம்முடைய வாழ்க்கை பாதை எங்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம நாம சரியான முறையில போறோமாங்கிறத மட்டும் நீ பார்த்தா போதும். நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய வாழ்க்கையை அழகான இடத்தில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நிகழ்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த நிகழ்காலத்துக்கான உழைப்பை மட்டும் நீ செய்தால் போதும். உன் வருங்காலம் என்பது மிகவும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் நிச்சயமாக அமைந்துவிடும் என் செல்லமே. முதல்ல நீ எந்த நல்ல விஷயத்தை செஞ்சாலும் சரி, உன்னை பார்த்து உற்சாகமாக நல்ல வார்த்தைகளை சொல்லுவதை காட்டிலும் ஆறுதலான உனக்கான அற்புதமான உத்வேகமான வார்த்தைகளை சொல்லுவதை காட்டிலும் நீ எதை புதுசா செஞ்சாலும் அதை பார்த்து கேலி சொற்களை தான் மனிதர்கள் பேசுவார்கள். ஆனால் கேலி பேசக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளை அப்புறப்படுத்திட்டு நீ அழகாய் முன்னேறிப்போ. நீ நினைச்சதை காட்டிலும் மிக சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கணும் என் செல்லமே. நீ நல்லா யோசிச்சு ஒரு செயலை செய்ய தொடங்கிய பிறகு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காத செவிடனாக இருப்பதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ முன்னேறி போகும்போதும் பல புது முயற்சிகளை செய்யும் போதும் இது உனக்கு சரி வராது, நீ தோத்து போயிடுவ, இது உனக்கு நடக்காது, அது உனக்கு கிடைக்காதுன்னு எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுபவர்களும் நித்தமும் உன் வாழ்க்கையில வந்து போவாங்க. ஆனா நீ ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டீனா
யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் அதை அடைவதில் மட்டுமே குறியாக இரு. சில அவமானங்கள் தான் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முறைகளை உனக்கு கத்துக் கொடுக்கும் என் செல்லமே. நீயாக யாரையும் தேடி போய் நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன் நிரூபிக்க யோசிக்காதே. ஏன்னா நீ அன்பா ஆசையா போனினா உனக்கு அவமானத்தை மட்டும்தான் கொடுப்பார்கள். நீயா உன் திறமையினால ஜெயிச்சு வந்தினா அதுக்கு பிறகு அவங்களெல்லாம் தானா உன்னை தேடி வந்து உன் காலடியில விழுந்து கிடப்பாங்க. நீ என்னை நேரில் பார்க்கலன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? நிச்சயமா கிடையாது. நீ எதிர்பார்த்ததை உனக்காக சிறப்பாக செய்து முடிப்பதற்காக நித்தமும் பல உருவங்கள்ல நான் உன்னை தேடி வந்துகிட்டு தான் இருக்கேன். நீ அடைந்த வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைச்சு செயல்பட்டினா வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் எப்போதும் வெற்றி கிடைத்து விடுவதில்லை தானே? அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் நீ சில தோல்விகளை சந்தித்திருக்கிறாயே தவிர இந்த தோல்வி என்பது உனக்கு நிரந்தரமாக அமைந்து விடாது. தோல்வி அடையும் போதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தானே உனக்குள்ள வருது. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் அல்லது உன் தோல்வியை குத்தி காட்டி பேசினாலும் உன்னை குறையாய் சொன்னாலும் கூட அத்தனையையும் தாண்டி நான் சாதிச்சு நிற்பேன்னு அவர்கள் முன்னால் உனக்கான அடையாளத்தை உருவாக்கு. வீரமும் உத்வேகமும் விவேகமும் நிதானமும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை கொடுக்கும். பேசும்போது நீ என்ன அர்த்தத்துல பேசுற, என்ன அர்த்தத்துல அவங்க கிட்ட என்ன விஷயத்த சொல்ல வர்றங்கிறத நீ முதல்ல தெளிவா மனசுக்குள்ள யோசிச்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு அர்த்தத்தில் சொல்லுவதை கேட்பவர்கள் வேறு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டு அதுவே கூட பிரச்சனையாகவும் தடங்களாகவும் வந்துவிடும் என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியம் செய்யும் மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் மௌனத்தோடு நீ இருந்துட்டீனா அதை விட சிறப்பான தண்டனைன்னு எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. ஆம், எதிரிகளையும் அலட்சியம் செய்யும் உறவுகளையும் நீ மௌனத்தை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு எதிர்கொள்ள பழகு. தனிமையை அதிகம் நேசிக்கும் உனக்கு வெற்றியை அற்புதமான ஆயுதமாக நான் கொடுக்க தான் போறேன். உனக்கு கஷ்டத்தில் உதவும் எல்லா மனிதர்களுமே, கருணை உள்ளம் கொண்ட எல்லா மனிதர்களுமே என்னுடைய ரூபமாக தான் உன்னை தேடி வர்றாங்க. நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த விஷயங்களையும் நினைச்சு கவலைப்படாதே என் செல்லமே. எதையெல்லாம் இழந்தியோ அதை இன்னொரு வடிவத்துல நான் உனக்கு வந்து கொடுக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நல்ல புரிதலை உண்டாக்கி யாரும் உன்னை விட்டு பிரிந்து செல்லாமல் உன்னிடமேயே அன்பு செலுத்தி அரவணைத்து வாழும்படி உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கெல்லாம் நல்ல மனமாற்றத்தை நான் உண்டாக்குறேன். இனிமேலும் உன் உதடுகள் என்பது பேச்சை அதிகப்படுத்திக் கொள்வதாக இருக்காமல் அனுபவத்தை அதிகப்படுத்திக் கொள்வதாக இருக்க வேண்டும். ஆம் என் செல்லமே, பேச்சை குறைச்சு காரியத்தை அதிகப்படுத்து. உனக்கான அனுபவங்களும் அதிகரிக்கும், உனக்கான செயல்களில் முன்னேற்றமும் அதிகரிக்கும். நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்த பிறகுதானே மனுஷனுக்கு பொறுமையும் அடக்கமும் அறிவும் கூட சேர்ந்து வருது. அப்படிதான் நீயும் உன்னுடைய பொறுமையையும் அடக்கத்தையும் கத்துக்கிட்டே இருக்க. கலங்காமல் இரு. கஷ்டம் வரும்போது கலங்காமல் இருந்தால் உனக்கு இஷ்டமான விஷயங்கள் விரைவில் வரும். சோகங்களை பார்த்து கலங்கி போகாமல் இருந்தால் விரைவில் சுகமான விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். இந்த சோகங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்களை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும்.